ஒன்று, நம்ம 2 பேரும் ஒரே ஏஜ் தான். நான் எப்படி அந்த கிழவி ஏஜா எனக்கு, அந்த கிழவி ஏஜா எனக்கு. இறுதி முடிவை கனி உங்களோட பேசி தான் இருக்காங்களா? இறுதி முடிவை என்கிட்ட கேட்கல. நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு நமக்கு இல்லை. இப்ப நான் சொல்ல போறதுல உங்களுக்கு ஓகேவா? அஸ் ஜட்ஜ் நான் உங்ககிட்ட கேட்கறேன். சொல்ல போறதுல உங்களுக்கு ஓகேவா? அஸ் ஜட்ஜ் நான் உங்ககிட்ட கேட்கறேன். இது கரெக்ட்னு உங்களுக்கு தோணுதா? பார்த்த பயம் இன்னும் இருக்கு சாண்ட்ராவுக்கு. ஒருத்தர் எவ்வளவு அஃபெக்ட் பண்ணி சாண்ட்ரா மூளை ரிலாக்ஸ் ஆகும். நீங்க நான் வேணும் தான் அடிச்சேன். எனக்கு தெரியுது. நான் கழுத்துல மிதிக்க சொன்னல எனக்கு மனசு வரல. அப்படி ஏத்துறது கழுத்துல நான் மிஸ் இருந்திருக்கும். பார்த்த பயம் இன்னும் இருக்கு சாண்ட்ராவுக்கு. எதுமே யோசிக்க கூடாது. அப்படியே விட்டுடு. நடக்கலாம். அக்கா நான் தள்ள போறேன். இல்ல ரெண்டு பெண்ணிய போராளிகள்னு சொல்லக்கூடாது, பெருச்சாளிகளை பற்றி பேச போகிறோம். அதில் முதல் பெருச்சாளி பார்வதி. பெண்ணியத்தை கண்ணியத்தோடு காக்கக்கூடியவர். பெண்களுக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுவாங்க. பாருங்க, அரோராவுக்கு வந்து இன்னைக்கு ஜோசியம் சொன்னாங்க. ஏற்கனவே ஆபாச குறியீடுன்ற பேரில் அரோரா மேலே வன்மத்தை கக்கி விஜய் சேதுபதி கிட்ட மாட்டின்னு திருன்னு மூச்சாங்க. ஆபாச குறியீடு, அவதூறு, இதெல்லாம் பரப்பி ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ அரோராவை பின்னாடியுமே வந்து தர்பூசணி கிட்டலாம் வந்து பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணு துஷார் கிட்ட பட்டா போட்டுது, அப்புறம் கமுரிதனை வச்சு இச்சுன்ற மாதிரிலாம் பேசுவோம். அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து வழக்கமாக தினமும் செய்கிற வேலை அதே டாஸ்க்காக கொடுத்துட்டாங்க. விடுங்க, நம்ம இந்த மேட்டரை பற்றி பேசுவோம். அரோராவுக்கு வந்து இன்றைக்கி அவங்க ஜோசியம் பார்த்தாங்க பார்வதி. அதில் சொல்கிறாங்க, அரோரா உனக்கு வந்து 3 புருஷன், 3 கல்யாணம் ஆகும். அதில் வந்து ஒரு புருஷனை அந்த குடும்பத்துலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வருவேன். யார் அது? இவங்க கமுருதினை தான் மெயின் பண்ணுறாங்க எனக்கு தோணுது. அப்போ பார்வதி கமுருதினை வந்து கணவன் மனைவியா? அப்படி ஒன்றும் தெரியலையே. இப்போ கமுருதின் அரோரா கிட்ட நெருங்கி பழகினதுக்கப்புறமா பயங்கர காடான பார்வதி என்ன பண்ணாங்கன்னா கமுருதின் கிட்ட வந்து ப்ரோ அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. ஒன்றும் புரியல. உங்களுக்காக தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அத்தானுவீங்க, அப்புறம் அண்ணான்னுவீங்களா? ஒன்றும் புரியலையே. ஸோ பார்வதி கூட இருந்த திவாகர் எப்படி வந்து பார்வதி தங்கச்சின்னு சொல்லிட்டு உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா, நானே போகிற போக்க பார்த்தா பார்வதி நான் உன்னையே கல்யாணம் பண்ணிப்பேன்னு தங்கச்சின்னு சொன்ன பார்வதியே கல்யாணம் பண்ணின்னு சொன்னான் பார் திவாகர். இந்த உறவினுடைய புனிதம், அந்த உறவினுடைய அர்த்தம் இதெல்லாம் தெரியாமல் கொச்சப்படுத்துகிறான் பார். அது மாதிரி தான் பார்வதியும் வந்து கமுருதினம் ப்ரோ வச்சு. ஸோ அரோரா மேலே வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மம் இன்னும் இருக்குன்றதுக்கு ஃபன்னாக பண்ணுறாங்களாம், காமெடி பண்ணுறாங்களாம். அரோரா கிட்ட ஜோசியம் பார்த்து 3 புருஷன் உனக்கு 3 கல்யாணம் ஆகும், அதில் ஒரு புருஷனை குடும்பத்துலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வருவேன்ற மாதிரி சொன்னாங்க. கர்மா சும்மா விடுமாங்க. திருப்பி மறுபடியும் வந்து பார்வதி ஆட்சிச்சு, அதுவும் கமுருதினுடைய மூலமாகவே. என்ன நடந்ததுன்னா, இந்த அமித் பார்கவ் இருக்கார்ல, அவர் வந்து பார்வதியுடைய புருஷனா. இவங்களாம் வந்து கிரியேட் பண்ணி ஒரு ட்ராமா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. 3 புள்ளிங்களாம் பார்வதிக்கு. எனக்கு 3 புள்ளிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் திடீர்னு கமுருதீன் பூந்து புருஷன் எத்தனை அப்படின்னு கேட்டார். பார்வதிக்கு வந்து என்ன சொல்லுதுன்னு தெரில, சிரிக்கிறதா அழறதான்னு தெரில. ஏன்னா ஏற்கனவே சபரி வந்து வேறு கலாச்சாரம் தான். அது சப்ப மேட்ரு விடுங்க, அதை நேரத்தை பற்றி பேசுறது. இதை பேசுவோம். பெண்ணிய போராளிக்கு வந்து நடந்த ஒரு கொடுமையை பற்றி பேசுவோம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்ததுன்னா ஆம்பளை திமிர் இப்படி தான் நீ பேசுவேன்னு இதே பார்வதி சொல்லியிருக்கோம். யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த பருப்பு வந்து வேவலை ஆகும்னா அந்த எப்படி சொல்கிறது, ஃபீமேல் கார்டு எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆணாதிக்க திமிர் அப்படின்னு மற்றவங்கள ஆம்பளைங்களெல்லாம் வந்து பார்த்து அவங்கள வந்து அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு தரக்குறைவாக மட்டம் தட்ட நினைக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க பேசி பார்த்துட்டாங்க ஆரம்பத்தில். ஒன்றும் வேலை ஆகலை, இந்த பருப்பெல்லாம் வேவலை. ஸோ பார்வதிக்கு என்னன்னா, யாரெல்லாம் வந்து பார்வதிக்கு ஆகலையோ அவங்களையெல்லாம் கொண்டு வந்து சபையில் நிறுத்தி அசிங்கப்படுத்துறதுக்கு எல்லா வேலைகளையும் பார்த்துருக்குது இது நாள் வரைக்குமே. அதை வந்து பார்வதி முழு நேர வேலையாக பார்த்துருக்கு. ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும்னா அவங்கள பதிவு பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும்னா எல்லா இதுக்கும் தான் பண்ணியிருக்குது. ஸோ மன்னிப்பு மட்டும் தனியாக போய் கேட்டுரும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த அம்மா எல்லாரையுமே வந்து தரக்குறையாக பேசுவாங்க. நொட்டுன்னுவாங்க, நக்குன்னுவாங்க, தைரியம் இல்லாதவன்னுவாங்க, போடான்னுவாங்க, மயிருன்னுவாங்க, மட்டான்னுவாங்க, எல்லாம் பேசியிருக்காங்கங்க. எல்லாரை பற்றியும் பேசியிருக்காங்க, எல்லாரையும் பேசியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து அவங்க ஒரு பாதுகாவலராக தன்னை வந்து அடையாளப்படுத்தின்னு உள்ளே வரும்போது பண்ணாங்கல்ல, இதே சுபிக்ஷாவை அந்த பொண்ணு குளிச்சுட்டு வரும்போது, அது குழந்தை பொண்ணு, அது குளிச்சுட்டு வரும்போது எருமாடு மாதிரி இருக்கிற திவாகர் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிறான். அதுக்கு பக்கத்தில் இருந்த பார்வதி, இந்த பெண்ணிய போராளி பார்வதி, பெச்சாலி பார்வதி
என்னன்னா கிளுகிளுப்பாக இருக்கா அப்படின்னு கமெண்ட் போட்டவ தான். ஆனால் தைரியம் சுபிக்ஷா எதிர்க்கியா சொல்கிறோம், சுபிக்ஷா காதில் கேட்காது அப்படின்ற ஒரு கேவலமான புத்தி. சுபிக்ஷா கேட்காதாம்மா, அது வெளியே போய் பார்க்காதா? இல்லை நாங்கள் பார்க்குறோம்மா, உனக்கு மானம் ஈனம் சூடு சொரணம் வெக்கம் கூச்சம், ஐயோ நம்ம வந்து இந்த நேஷனல் மீடியாவில் பேசுகிறோமேன்ற ஒரு அச்சம் ஏன் உனக்கு இல்லை? இந்த ஒரு ஆபாச குறியீட்டை வந்து வச்சுட்டாங்க இந்த நேஷனல் மீடியாவில், இது தவறான முன்னுதாரணமாக அமைஞ்சிரும்னு சொல்லி அந்த குதிச்சிய பார்வதி ஒரு பொண்ணை பற்றி தரக்குறைவாக வந்து நீ பின்னாடி பேசுகிற, அரோராவையும் பேசியிருக்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஆபாச குறியீடை பற்றி நீ அந்தளவு பேசணும். நீயே ஆபாச குறியீடாக இரட்டை அர்த்த வசனமாக டைனிங் ஹாலில் உட்காந்துக்கின்னு கமருதீனோட சேர்ந்துக்கிட்டு ஓவர் பசியாக இருக்குதுன்னு பேசினேன். அது ஒரு ஆபாச குறியீடு இல்லை. எனக்கு என்னன்னா விஜய் சேதுபதி மேலே ஒரு கோவங்க. நீங்கள் கேட்டீங்க ஆபாச குறியீடு பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்றத வந்து பார்வதியை வச்சு நீங்கள் செஞ்சீங்க, அதெல்லாம் ஓகே. நீங்கள் இதை பண்ணியிருக்கணுங்க. சரி பார்வதி, நீங்கள் இது நாள் வரைக்குமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆபாச குறியீடாக பேசுகிறது இல்லையா, நடந்துக்கிறது இல்லையான்னு கேட்டுருக்கணும். நீங்கள் தெளிவாக கூட அந்த மேட்டரை வச்சு கூட கேட்க வேணாங்க, மேலோட்டமாவது கேட்டு அதை செருப்பால் வச்சுருக்கணும். ஏன்னா தவறுகள் பல வந்து பார்வதி பண்ணோம், அந்த தவறை நியாயப்படுத்தும். எனக்கு கோபம் வரும், நான் பேசுவேன், யாராக இருந்தாலும் வந்து நான் பேசுவேன், ஓப்பனாக பேசுவேன். அந்த ஒரு ஆர்டி பேசுறது, பாடி லாங்குவேஜ், தோரணை ஈரணை எல்லாமே தொனி, அந்த வாய்ஸு, எப்பா நான் வந்து அப்படி தான் பேசுவேன். அப்படிலாம் வந்து அவ்வளோ அராஜகம் பண்ணி கொண்டிருந்த பார்வதி இப்போ கொஞ்சம் அமைதியாகிறாங்களாமா, நாங்கள் அதை நம்பணுமாமா. ஸோ அரோராவை வந்து உனக்கு 3 கல்யாணம் ஆகும் அப்படிலாம் பேசுனதெல்லாம் காமெடி. கமருதீன் வந்து உனக்கு எத்தனை புருஷன் கேட்டது வந்து சீரியஸ். இப்படி பேசலாமா, இப்படி கேட்கலாமா அப்படின்னு அரோரா வந்து 1 எபிசோடில் காட்டல. அரோரா வந்து கேட்டாங்க, ஏம்மா நீ என்ன சொன்னியே, நான் காமெடியாக தானே எடுத்துக்கினேன், அதே மாதிரி கமருதீன் பேசுறது நீ காமெடியாக எடுத்துன்னு போமா அப்படின்னாங்க. ஸோ சுபிக்ஷாலேருந்து அரோராலேருந்து கனியிலேருந்து ஒட்டுமொத்தமாக பெண்கள் எல்லாரையுமே தரக்குறைவாக பின்னாடியே சரி நேர்லேயும் சரி பேசக்கூடிய ஒரு பெண்ணிய போராளி பெருச்சாளி தான் இந்த பார்வதி. சும்மா பார்வைக்கு தான் அது. நான் வந்து பகுத்தறிவாதி, பெண்களுக்காக நிற்கிறவ, அது ஒரு டேகு, அதை வச்சுக்கிறது. ஓகேவா? சுபிக்ஷா எவ்வளோ சின்ன பொண்ணுங்க, நீ என்ன ட்ரெஸ் பண்ணுற, முன்னையும் பின்னையும், ஐயோ நீ ஆபாச குறியீடு மட்டும் இல்லை, உன்னுடைய உடை அலங்காரத்திலிருந்து பேசுகிற வார்த்தையிலிருந்து எல்லாமே ஆபாச குறியீடாக தான் இருக்குது. நீ வந்து ஆபாச குறியீடை பற்றி மற்றவங்களை பற்றி பேசுகிற, இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி சுட்டி காட்டியிருக்கணும் அப்படின்ற. ஏன்னா பார்வதியினுடைய கேரக்டர் என்னன்னா, இது நாள் வரைக்குமே அது பண்ணி கொண்டு வந்தது எல்லாமே வந்து மற்றவங்களை தரக்குறைவாக எடுத்தறிஞ்சு பேசுறது, மட்டமாக பேசுறது தான். அது எதிர்த்து பேசினா உடனே நின்றுடும், எப்படி பேசலான்ற மாதிரி. இப்போ விக்கி விக்கல்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, அவனா இந்த மாதிரி பார்வதியை மார்க் பண்ணுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான். ஏன்பா நீ எப்படி பேசுறியோ அப்படி தான் ரிப்ளை பண்ண முடியும். அவன் அமைதியாக தான் இருந்தான். நீ அவனை வந்து இவன் தைரியம் இல்லாதவன், இங்கே வந்து நொட்டு, நீ நக்குன்னா அவன் போடின்னு தான் சொல்லுவான். அவனுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல, அவன் அதானே சொல்லுவான். நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ பார்வதி ஒரு பெண்ணிய போராளி, பெண்களுக்காக நிற்கக்கூடியவர். ஓகேவா? அடுத்த ஒரு போலி போராளி பெருச்சாளி இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா சாண்ட்ரா. அவங்க வந்து உள்ளே வரும்போது நாங்கள் வந்து கூட்டுவோம், பெருக்குவோம், கழுவுவோம், அதை பண்ணிவிடுவோம், இதை பண்ணிவிடுவோம், உள்ளே ஒரே குப்பையாக இருக்குது அப்படி இப்படின்னாங்க. குப்பையோட குப்பையாக போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, திவ்யா பிரஜன் எல்லாமே போய் சேர்ந்துட்டாங்க. பார்வதியை அடித்து தான் வெளியே தெரிய ஆரம்பித்தாங்க. அந்த சீக்ரெட் டாஸ்க்லேயுமே வந்து பார்வதியை வச்சு செஞ்சாங்க சாண்ட்ரா. அது டாஸ்க்குன்றதால அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருந்தது, நல்லா எடுபட்டது, சூப்பராக வந்து பேர் வந்தது. பார்வதி அடித்தாங்க குறிப்பாக, அதனால் அப்படியே வந்தாங்க மேலே. அந்த நடிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ண வந்து விஜய் சேதுபதி கேட்குறாரு, சபரி அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஏன் அந்த மாதிரி அமைதியாக இருந்தீங்க, ரெண்டு ஜட்ஜு இருந்தீங்களேன்னு கேட்கும் போது கனியை வந்து அவர் விளாசினாருங்க, தப்பே கிடையாது. ஆனால் சாண்ட்ராவை வந்து அப்படி கேட்கல. சாண்ட்ரா குத்தாங்க பாரு, ஒரு லுக்கு, ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனு, எம்மா ஸ்லோ பாய்சன், எப்பா உலகம் நடிப்படான்ற மாதிரி குத்தாங்க. விஜய் சேதுபதி வந்து இன்டைரக்டாக கலாச்சார். அந்த கலாய் கூட தெரியும் யாருக்கு, சாண்ட்ராக்கு தெரியாதெல்லாம் இல்லை, இருந்தாலும் தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணாங்கப்பா அவங்க. பாருங்கள்,
அவங்க அந்த மிரட்சியிலிருந்து மீளலை பாருங்க. அன்னைக்கு பயந்தவங்க தான் இட்டுன்னு போயிட்டு தாயத்து கட்டுங்கயா. சாண்ட்ரா என்ன பண்ணாங்க, சபரி வந்து பார்வதி இச்சு தள்ளிட்டு வந்துட்டு நான் வேணும்னு தான் பண்ணணும் போது சாண்ட்ரா அங்கே உட்காந்து தான் இருந்தாங்க. நீ இன்னும் வந்து நல்லா அடிச்சிருக்கணும், வேறு இடத்துல அடிச்சிருக்கணும், அந்த இடத்துல அடிச்சிருக்கணும், நான் உனக்கு ஷேர் தர மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசினவங்க தான். அவங்க எங்கே பயந்தாங்க? அவங்க பார்வதிக்கு அடிப்பட்டதுன்னு என்ன வருத்தப்பட்டாங்களா? ஐயோ அந்த அந்த சம்பவத்தை நினச்சி பயந்த ஒன்றுமே கிடையாது. ஸோ இவ்வளோ பண்ண சாண்ட்ரா சபரிக்கு வந்து அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் ராடை பிடிங்கி விடும்போது, கேர்ள்ஸ் பெண்களுக்காக இந்த ராடை பிடுங்குறேன், திவ்யா பார்வதி உங்களுக்காகத்தான், பெண்களுக்காக நான் நிற்பேன் சொன்னவங்க தான் இந்த சாண்ட்ரா. அரோராவை பின்னாடி வந்து பார்வதி பேசுதுங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஓட்டு எப்படி ஓடுது, அது கொஞ்சம் அழகாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எல்லோரும் கவர் பண்ணி ஓட்டு வருது போலன்னு சாண்ட்ரா சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது தோலுக்காக தான் ஓட்டு விடுதுன்னு பார்வதி வந்து அவ்வளோ கொச்சையாக பேசுது. அது மாதிரிலாம் பேசாதம்மா, தப்புமா அப்படின்னு சாண்ட்ரா சொல்லியிருக்கணும்ல. பெண்களுக்காக தான் நான் நிற்கிறேன் சொல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சம்பவத்தில் கனி வந்து சாண்ட்ரா கிட்ட பேசுகிறாங்க இல்லையா, ஏம்மா நீ என்னால ஜட்ஜாக இருந்த, நீ அப்போவே சொல்லியிருக்கலாமே, நீ அப்போ அமைதியாக இருந்துட்டு மொத்த தப்பை என் மேலே தான் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுக்குறியம்மா, இது நியாயமானு கேட்குறாங்க. நீ சொல்ல வர்றது எதுவுமே புரியல, நான் வந்து பயந்துட்டு இருந்தேன், தான் சொன்னேன்ல, நான் தவறு செய்தேன்னா அதை அப்படி இப்படின்னு பேசி மழுப்பி நழுவிச்சது சாண்ட்ரா. நழுவிட்டு பார்வதி கூட உட்காந்துக்கிட்டு கனியை பற்றி பேசுகிறாங்க. அது வந்தது, இது பண்ணிச்சு, அது இது மரியாதை தெரியாமல் அது இதுன்னா இதெல்லாம் தாண்டி அது வந்து சொல்லுது, நம்ம 2 பேருக்கு ஒரே ஏஜ் தானே அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி சொல்லுது. சாண்ட்ரா சேச்சு இப்போ தான் உங்களுக்கு 13 வயசு முடிஞ்சு 14வது வயசில் அடி எடுத்து வைக்கிறீங்களா வர டிசம்பரில்? என்ன பேசுகிறீங்க? உங்களை விட ஒரு வயசு சின்னவங்க கனி, இல்லைனா 2 பேருக்கு ஒரே ஏஜ் இருக்கும். அவங்கள எப்படி நீங்கள் வந்து கேள்வின்னு வந்து பின்னாடி வந்து அசிங்கமாக பேச அது இதுன்னு பேசுறது? என் தகுதிக்கு வந்து ஒரு எனக்கு எதிரியாக இருக்கணும்னா கூட ஒரு தகுதி வேணும். அல்டிமேட் சார் அஜித் டைலாக் இது. சாண்ட்ரா சொன்னது சொல்லலாம், தப்பு இல்லை. அந்த தகுதி உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு தெரியல. இந்த திவாகர் போனால் இந்த தகுதி தராதத்தை பற்றி பேசினவன், இப்போ இவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அந்த உயர்வு மனப்பான்மை, நம்ம தான் பெரியாளுன்ற மாதிரியான ஒரு திமிரு, இதை தாண்டி ஒன்று இருக்குதுங்க. எங்கள் வீட்டுக்காரருடைய ஃப்ரெண்டு தான் மாமா மச்சான் பேசிப்பாங்க, அவர் தான் ஹோஸ்ட்டு விஜய் சேதுபதி அப்படிங்கிற அட்வான்டேஜ் கண்டிப்பாக நான் அதை சொல்லுவேன். அவங்க சொல்கிறாங்க சாண்ட்ரா பார்வதி கிட்ட வந்து பேசுது கனி, உங்கள் மேலே தான் தப்பு, நீங்களும் தானே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும்ல, நீங்கள் தானே தப்பு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பேசுது. அது இவ்வளோ வெட்ட வெளிச்சமாக பகிரங்கமாக வந்து போட்டு காமிச்சிட்டாங்க குறும்படம், அப்போ தெரியலையா அப்படின்னு. அம்மா உங்களுக்கு ஒரு குறும்படம் போட்டுருந்தா தெரிஞ்சிருக்குமா, நாரி போயிட்டுருக்கம்மா சாண்ட்ரா. அதை விஜய் சேதுபதி செய்யாமல் போயிட்டார். நமக்கு சந்தேகம் வருது, பிரஜனோட ஃப்ரெண்டுன்றதால அவர் வந்து அதை செய்யலையா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. அவர் உங்களை கண்டிக்கவே இல்லை, அவர் கண்டிச்சிருக்கணும். கனியை எந்த அளவு கண்டிச்சாரோ அது எப்படி நம்ம நியாயன்றோமோ அதே மாதிரி உங்களே அவர் கண்டிச்சிருக்கணும். உங்களை கண்டிக்காமல் அதை அநியாயம் பண்ணிட்டார். ஏதோ வந்து உங்களை சர்க்காசமாக வந்து ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அது வந்து ஏற்புடையதே இல்லை. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் நம்ம வந்து கனியை வந்து பின்னாடி பேசும்போது அவ்வளோ தரக்குறைவான வார்த்தைகள், அது இது கேள்வி. நீங்கன்னா யார் பெரிய மகாராணியா? நீங்கள் திருவாதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய இளவரசியா? நீங்கள் ஜமீன் பரம்பரையா? நீங்கள் அப்படியே கூட நீங்கள் இருந்துங்கம்மா. அப்போ கூட எல்லாரும் ஒன்று தான்மா, இங்கே சமந்தான். நீங்கள் என்னமோ வந்து அவங்கள அப்படி ஒரு கீழ்த்தரமாக வந்து பேசுகிறீங்க. நீங்கள் பெண்களுடைய பாதுகாவலர், பெண்ணிய போராளி, பெண்களுக்காக நான் நிற்பேன், புரட்சி முழக்கம் வேறு. இதில் வேறு அவங்கள கேள்வின்றது எந்த அடிப்படையில் நீங்கள் கேள்வின்றீங்க? நீங்கள் நல்லா கலராக இருக்கிறீங்க, அவங்க கருப்பாக இருக்காங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் அழகாலோ அவங்க இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது கேள்வி மாதிரி தெரியுதா? சாண்ட்ரா, எவ்வளோ ஒரு மட்டமான சிந்தனை உங்களுக்கு உள்ள. உங்களுக்கெல்லாம் வந்து நான் அந்த அந்த சீக்ரெட் டாஸ்கில் ஃபயர் விட்டோமா, என்ன மாதிரி எத்தனை பேர் ஃபயர் விட்டுருப்பாங்க.
இப்படிப்பட்ட எல்லாரையுமே வந்து தூக்கி சாப்பிட்ற அளவு ஒரு கேவலமான கேரக்டராக நீங்கள் இருக்கிறீங்கன்றது தான் பக்கத்தில் அதிர்ச்சியாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ நமக்கு என்னன்னா, இந்த சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன் உள்ளே வரும்போது என்னென்னலாம் டைலாக் விட்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்வதி எல்லாம் அடித்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. இவங்க வெளியில் பார்த்துட்டு பார்வதி யார் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்தே பார்வதி கூட ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு சதித்திட்டம் தீட்டிங்கன்னு இவ்வளோ கேவலமான வேலைகளை செய்கிறாங்களே. டே ஒன்லேருந்து இருந்திருந்தாங்கன்னா பார்வதி யார் என்ன ஏது வெளியில் அவங்களுக்கு எப்படி வந்து பேர் போகுது அப்படின்றதெல்லாம் தெரியாமல் இருந்திருந்தாங்கன்னா ஆரம்பத்திலே இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கோம். ஒரு 3 வாரத்திலே எனக்கு தெரிஞ்சு போயிட்டுருப்பாங்க. சாண்ட்ரா, திவ்யான், பிரஜன் வெளியிலே போயிட்டுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்களுடைய கேமுக்கு, அவங்களுடைய கேரக்டருக்கு உள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த பார்வதியோடவே சேர்ந்து நீங்கள் எதை கப்புனீங்களோ, எதை நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னீங்களோ, எதை நாங்கள் களை எடுப்போம் நீங்களோ, அது கூடவே சேர்ந்துட்டுருக்கீங்க நீங்கள். அதை தாண்டி அவ்வளோ பொருளி பேசுது, அவ்வளோ மட்டமாக வந்து பெண்களுக்கு நான் வந்து துணை நிற்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்து இழிவாக பின்னாடி பேசுறது. சாண்ட்ரா என்கிற இன்னொரு பெருச்சாலி. இந்த பார்வதி அண்ட் சாண்ட்ராவுடைய கூட்டணி இருக்குது பாருங்க. அந்த கூட்டணி இங்கே யாருக்கு எதிராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு குரூப்பை வந்து குரூப்பிசமாக இருக்கிறத வந்து உடைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு குரூப்பாக, ஒரு குரூப்பை உடைக்கிறதுக்கு திட்டம் தீட்டக்கூடிய ஒரு குரூப்பாக, வன்மா குடோன் குரூப்பாக இந்த குரூப் கிரியேட் ஆகிருக்குது. பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டு. என் மச்சான் தான்டா விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குறான், அவெல்லாம் எதுவும் கேட்க மாட்டான்டா, கேட்டாலுமே நாசுக்காக கேட்பான், அதை வந்து புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு மெதப்பு, ஒரு மமதை. ஒன்றில் விக்கி விக்கல்ஸ் வந்து நாமினேஷன் பண்ணி முடிச்சிட்டாப்புல, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக உள்ளே வந்து அவங்க ஒன்றா விளையாடுறாங்க, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், நான் 2 பேருமே நாமினேட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாப்புல. அங்கேருந்து இவர் வந்து கமெண்ட் விடுறாரு, யார்? பிரஜன். ஏய் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காதுடா அப்படின்ற மாதிரி. பிரஜன், நான் டைட்டில் வின்னரா நீங்கள் ஆகிடுவீங்களா? இல்லை உங்கள் மனைவி சாண்ட்ரா ஆகிடுவாங்களா? நம்புறீங்களா நீங்கள்? எந்த அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உள்ளே வந்து? எந்த அடிப்படையில் வந்து நான் அதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி பேசுகிறீங்க? இதே மாதிரி தான் திவாகர் பேசினார். என்ன சொன்னார் விக்கல்ஸை? நீயா நான் பார்த்தலாம், யாருக்கு ஓட்டு அதிகமாக பார்த்தலாம், யார் கைத்தடல் அதிகமாக பார்த்தலாம், யார் இருக்கிறா யார் போகிறான்னு பார்த்தலான்ற மாதிரி சவால் விட்டார் திவாகர். விக்ரம் உள்ளே இருக்காப்புல, திவாகர் வெளியே இருக்காப்புல. கனியை பார்த்து திவாகர் சொன்னாப்புல, நீங்கள் கிச்சன் ஏரியாவை பிடிச்சிருந்து அதுலேயே வந்து மேலே வந்துடலான்னு பார்க்குறீங்க, நீங்கள் போகிறீங்க பாரு அடுத்த வாரன்ற மாதிரிலாம் சொன்னாப்புல. திவாகர் வெளியில் இருக்காப்புல. அதனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கெட்டி பிரஜன் உங்களை விட விக்ரம் வந்து உள்ளே இருப்பார், நீங்கள் தான் வந்து விக்ரமுக்கு முன்னாடி வெளியே போவீங்க, இன்க்ளூடிங் சாண்ட்ரா கூட அப்படி தான் போவாங்கன்றது என்னுடைய கணிப்பு. அதனால் இவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் கொடுக்குதோ விஜய் டிவியும் சரி விஜய் சேதுபதியும் சரி அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. இவங்க நம்ம வந்து அந்த சீக்ரெட் டாஸ்கில் வந்து விளையாடிட்டாங்க, அதுக்கு ஒரு பாராட்டு கிடச்சிச்சுன்றதுக்காக அதே ஃபாலோ பண்ணினா அதே டைப்பில் வரணும், அதே மாதிரி விளையாடணும்னா அது நடிப்பு. அந்த நடிப்பை நீங்கள் வந்து ஒரிஜினலாக இங்கே காட்டினீங்கன்னா எடுபடுமா? நான் தெரியுது, பச்சை தெரியுது நீங்கள் பண்ணுறது. ஸோ பெண்ணிய போராளிகள் 2 போராளிகள், ஒன்று பார்வதி, இன்னொன்று வந்து நம்ம சாண்ட்ரா, போலி போராளி பெருச்சாளிகள். இவங்க 2 பேரையும் வந்து நம்ம கண்டிப்பாகவே அடையாளம் காட்ட வேண்டிய கடமையில் இருக்கோம். அதனால் சொல்கிறோம். அதான் என்னென்னா, சாண்ட்ரா வந்து பார்வதி இப்போ செய்கிற தப்பெல்லாம் தெரியாது. அவங்க வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்தாங்கல்ல, சாண்ட்ராவோ பிரஜனோ திவ்யாவோ பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அப்போ வந்து அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, அவங்க வந்து கமருதீன் கூட உட்காந்துக்கின்னு ஆபாசமான வார்த்தை பேசுறது அதெல்லாம் பார்த்தாங்கல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுது, அதெல்லாம் தப்புன்னு. ஆனால் பக்கத்திலே இருந்து ஒரு பெண் மீது வந்து அபாண்டமாக ஒரு பழி சுமத்தும் போது வாயே திறக்கிறதில்ல. அது தப்பு, அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய் வரல. இதுதான் பெண்ணிய போராளி சாண்ட்ரா. இப்படி ஒரு பெண்ணை பற்றி பின்னாடி அது இது தகுதி கிடையாது, கேள்வி, இப்படியெல்லாம் வந்து அசிங்கமாக தரக்குறைவாக பேசுகிறீங்களே, இதுதான் வந்து உங்களுடைய பண்பா? அதான் ஓவர் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு. கண்டிப்பாக அதற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படின்னு தெரிஞ்சு. இதில் யாருக்கும் நம்ம சப்போர்ட்லாம் பண்ணல, அது யார் செய்திருந்தாலுமே அந்த தவறை வந்து நம்ம சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கோம்.
அதுதான் செய்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து எபிசோடில் அந்த டாஸ்க்கு போச்சு, காமெடின்ற பேரில் பல விஷயங்கள் நடந்தது. ஸோ இதுதான் முக்கியமாக நான் அடையாளப்படுத்தணும்னு நினச்சேன். கண்டிப்பாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.